சென்னை தாம்பரத்தில் நெல்லை விரைவு ரயிலிலிருந்து 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலிலிருந்து 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இப்பணம் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என புகார் எழுந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இந்நிலையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் நாளை மறுநாள் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன், பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், தொழில்துறை பிரிவு மாநில தலைவர் கோவர்தனுக்கும் சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே இவ்வழக்கு தொடர்பாக பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் வீட்டிற்கே சென்று சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டது. இந்நிலையில் நாளையுடன் மக்களவைத் தேர்தல் பரப்புரைகள் நிறைவடைய உள்ள நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டவர்கள் 31ஆம் தேதி சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டமானது திராவிட இயக்க கதைகளால் நிரம்பியிருப்பதாகவும் சுதந்திர போராட்ட இயக்க வரலாறு மொத்தமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றஞ்சாட்டியுள்ளார். உதகையில் நடைபெற்ற அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டு நிறைவு விழாவில் ஆளுநர் ரவி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பல்கலைக்கழகங்களில் நிலவும் பேராசிரியர்கள் பற்றாக்குறையால் மாணவர்களின் எதிர்காலம் சமரசம் செய்யப்படுவதாக கவலை தெரிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து போரிட்டதாக கூறிய ஆளுநர் ரவி, மாநில பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டத்தில் சுதந்திர போராட்ட இயக்க வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கு மாறாக திராவிட இயக்க கதைகளால் பாடத்திட்டம் நிரம்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். Entire history syllabus and political science syllabus, the history of national freedom movement is missing altogether in many of the universities, and curriculum is filled with Dravidian movement, filled semester after semester. ஐயா வைகுண்டரின் ஐயாவழி இயக்கம், வள்ளலாரின் சன்மார்க்க இயக்கம், தலித் தலைவர் சுவாமி சகஜானந்தனாவின் நந்தனார் இயக்கம் ஆகியவை பாடத்திட்டத்தில் தவறவிடப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார். வரும் வியாழக்கிழமை தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தியானம் செய்ய உள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை முடியும் நாளான மே 30ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார். அதன்படி 30ஆம் தேதி மதியம் 3:55 மணி அளவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்படும் பிரதமர் மோடி மாலை 4:35 மணி அளவில் கன்னியாகுமரி வந்தடைகிறார். சாலை மார்க்கமாக மாலை 4:45 மணிக்கு அரசு விருந்தினர் இல்லத்திற்கு செல்லும் பிரதமர் சுமார் அரை மணி நேரம் ஓய்வெடுக்கிறார். பின்னர் அரசு விருந்தினர் இல்லத்திலிருந்து புறப்படும் மோடி 5:25 மணி அளவில் கடற்கரையை சென்றடைய உள்ளார். அங்கிருந்து படகு மூலம் 5:40 மணி அளவில் விவேகானந்தர் பாறைக்கு செல்வார் என்றும் அங்கு 2 நாட்களுக்கு தொடர் தியானம் செய்யவிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்து சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் புறப்படும் பிரதமர் 3:20 மணி அளவில் கன்னியாகுமரி ஹெலிபேட் வந்தடைவார் என்று பயண திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்படும் அவர் சனிக்கிழமை மாலை 4:05 மணிக்கு திருவனந்தபுரம் சென்றடையவிருக்கிறார். தேர்தல் பரப்புரைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபிறந்தகை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18க்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த அவர், தியானம் மூலம் பிரதமர் மறைமுக பரப்புரையில் ஈடுபடுவதாகவும் இதற்கு தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்திலும் காவல்துறை தலைவரிடமும் இன்று மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நேரடியா 30ஆம் தேதி இங்க தன்னுடைய தியானத்தை துவக்கிறார். 3 விமானங்களில செய்தியாளர்களை, பத்திரிகையாளர்களை, அவருக்கு வேண்டிய மாணவர்கள் அழைத்து வந்து இங்க உபசரித்து அந்த செய்தியை ஒரு தேர்தல் பரப்புரையாக இந்த தேசம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் கடைசி கட்ட தேர்தல் நடக்கிறதோ அங்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார். இதுவும் ஒரு பிரச்சாரம் தான். தேர்தல் நடக்கும் நிலையில எதற்காக இந்த தியானம், எதற்காக இந்த மறைமுக தேர்தல் பரப்புரை, இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இதை அனுமதிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடமும் காவல்துறை தலைவரிடமும் இதை மனு கொடுக்க இருக்கிறோம். தங்களது கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அவர் கூறினார். மேலும் விவேகானந்தர் பாறை பகுதியில் காங்கிரசார் மௌன அஞ்சலி செலுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் செல்வபெருந்தகை கோரிக்கை விடுத்தார். பிரதமர் மோடியை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் மே 30ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். மதுரை வரும் அமித்ஷா மீனாட்சியம்மன் கோவிலில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்கிறார். மேலும் அவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள இருவேறு கோவில்களிலும் சுவாமி தரிசனம் செய்கிறார். ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழ்நாடு வந்த அமித்ஷா திருமயம் சென்று சுவாமி தரிசனம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் அப்போது நிலவிய மோசமான வானிலை காரணமாக அமித்ஷாவின் பயணம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி பகுதியில் 30 அடி கிணற்றில் தவறி விழுந்த யானைக்குட்டியை மீட்க வனத்துறையினர் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, இப்போ அந்த யானைக்குட்டியை மீட்பதில் என்னென்ன சவால்கள் இருக்கின்றன, என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் மீட்பு பணிகளுக்காக? அபிநயா, நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி பகுதியில் நேற்று இரவு உணவு குடிநீர் தேடி வந்த யானை கூட்டங்களில் இருந்த குட்டி யானை ஒன்று கிணற்றுக்குள் விழுந்துள்ளது. அப்போது இந்த மற்ற தாய் யானையுடன் இருந்த மற்ற யானைகளும் சத்தமிட்டுள்ளன. இதை கண்ட கிராமத்தினர் நள்ளிரவில் என்ன நடப்பது என தெரியாமல் அச்சமடைந்தனர். நேரத்தில் அந்த பகுதியில் சென்று பார்க்கும் பொழுது சுமார் ஒரு 30 அடி கிணற்றில் குட்டி தவறி விழுந்திருந்ததையும் அதை கண்ட பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள வனத்துறையினர் அந்த யானை கூட்டங்களை வெகு தூரத்திற்கு துரத்திவிட்டு குட்டியை மீட்கும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டு உள்ளனர். தற்பொழுது இந்த குட்டியை மீட்கும் முயற்சியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக அந்த கிணற்றை சுற்றி இருந்த செடிகளை அப்புறப்படுத்தியும் அதேபோல் மரக்கிளைகளை வெட்டி அகற்றியும் இடவசதி செய்த பின்பு தற்பொழுது ஜேசிபி கொண்டு வரப்பட்டு அந்த கிணற்றிலிருந்து குட்டியை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து யானை கூட்டங்களும் அருகே இருப்பதால் வனத்துறையினர் அந்த யானை கூட்டங்கள் குட்டி யானை இருக்கும் பகுதிக்கு வராதவாறும் கண்காணித்து வருகின்றனர். ஜேசிபி மட்டுமல்லாமல் பயிர்கள் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை கொண்டும் இந்த வனத்துறையினர் இந்த கிணற்றில் விழுந்த குட்டியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாமி. ஜூன் 4ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு டாடா சொல்லப்படும் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். बाकी सब लोग बायोलॉजिकल हैं, माता पिता से पैदा हुए हैं. नरेंद्र मोदी बायोलॉजिकल नहीं है. नरेंद्र मोदी जी ऊपर से टपक के आए हैं. उनको परमात्मा ने हिंदुस्तान भेजा है. परमात्मा का काम करने के लिए मजे की बात यह है कि परमात्मा ने उनको अदानी जी की मदद करने के लिए भेजा है. அதானிக்கு உதவுவதற்கு தான் பிரதமர் மோடியை கடவுள் பூமிக்கு அனுப்பினாரா என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியாவில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மோடியை பூமிக்கு அனுப்பிய கடவுள் ஏழைகளுக்கு உதவுமாறு அறிவுறுத்தவில்லையா என்று வினவினார். परमात्मा ने उन्हें किसान को मदद करने के लिए नहीं भेजा, मजदूर को मदद करने के लिए नहीं भेजा, जाति जनगणना करवाने के लिए नहीं भेजा. अजीब सी बात है भाइयों और बहनों. अगर सचमुच में परमात्मा ने भेजा होता. ஜூன் 4ஆம் தேதி பிரதமர் மோடிக்கு டாடா சொல்லப்படும் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்தார். और उसके बाद गुड बाय बीजेपी, गुड बाय नरेंद्र मोदी, टाटा. இதனிடையே ருத்ராப்பூரில் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி வெப்பம் தாங்காமல் தலையில் தண்ணீரை ஊற்றி சூட்டை தணித்துக் கொண்டார். பாஜகவிடமிருந்து நாட்டு மக்களுக்கு விரைவில் விடுதலை கிடைக்கப் போகிறது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு, ஆனால் மதவெறி கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் என்ற விமர்சனத்தை எந்த தமிழர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். அம்மாவுடைய புகழுக்கு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை ஒரு மதத்துக்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு இழிவான செயல் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர். அம்மா ஒரு தெய்வ பலம் மிக்கவர். அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தி உடையவர்கள். அதே போன்று மதவெறி கிடையாது. புதுச்சேரி முன்னாள் துணை நிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் கருத்து தவறு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழிசை கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லலாமா? நான் கேட்குறேன், எந்த இடத்துல அம்மா கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை அதிமுக தலைவர்களே பேசாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக ஒரு முகசுலிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். நான் அரசியலிருந்து நான் விலகிறேன். நான் தங்களது தலைவரை பற்றி தொடர்ந்து இவ்வாறு பேசினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் ஜெயக்குமார் கூறினார்.
வாக்கு எண்ணிக்கை குறித்து கலந்தாலோசிக்கும் வகையில் ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விடுத்துள்ள அறிவிப்பில், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் காணொலி காட்சி வாயிலாக இக்கூட்டம் நடக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தலைமையில் கூட்டம் நடக்க உள்ளது. இந்த கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ ஆலோசனை வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இதில் கலந்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருமணத்தில் மணப்பெண்ணாக இருக்கும் இப்பெண் மற்றொருவரின் மனைவி என்றால் நம்ப முடிகிறதா? கணவன் மனைவியாக சேர்ந்து இளைஞரை நூதன முறையில் ஏமாற்றிய சம்பவம் திருப்பூரில் அரங்கேறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த ராஜாகிருஷ்ணன் என்பவர் 2வது திருமணத்திற்கு பெண் தேடியுள்ளார். அவரை கேரளாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் தான் திருமண தரகர் என்று அணுகியுள்ளார். மேலும் பெண் பார்த்துக் கொடுப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் பணமும் கேட்டுள்ளார். அவர் அறிமுகப்படுத்திய பெண்ணுடன் உடுமலைப்பேட்டை அடுத்த திருமூர்த்திமலையில் உள்ள லிங்கேஸ்வரர் கோயிலில் திருமணமும் நடைபெற்றுள்ளது. அதன் பிறகு பல்வேறு காரணங்களை கூறி இளைஞரிடமிருந்து விலகியிருந்த அப்பெண் சிறிது நாட்களில் நகையுடன் தப்பிச் சென்றார். இது தொடர்பாக விசாரித்ததில் தப்பிச் சென்ற பெண்ணும் திருமண தரகரும் கணவன் மனைவி என்பது தெரியவந்துள்ளது. மேலும் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததும் உறுதியானது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர் அளித்த புகாரின் பேரில் நூதன முறையில் ஏமாற்றிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் 10 இடங்களில் வெப்பம் சதத்தை கடந்து சுட்டெரித்தது. செவ்வாயன்று அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. நுங்கம்பாக்கத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. நடப்பாண்டில் சென்னையில் அதிகபட்ச அளவாக 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து வேலூர் மற்றும் திருத்தணியில் 104 டிகிரி, திருப்பத்தூரில் 102 டிகிரி, புதுச்சேரி மற்றும் மதுரை நகரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. தஞ்சாவூர், கடலூர், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் கோடை மழை வெளுத்து வாங்கும் நிலையில் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமையன்று கொச்சியில் காலை 8:30 மணி முதல் 11:30 மணிக்குள் 150 மில்லிமீட்டர் மழை பதிவானது. சாலைகள் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் வெளியே செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. திருவனந்தபுரத்திலும் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சீரற்ற காலநிலை காரணமாக மலைப்பகுதியான பொன்முடியில் உள்ள சுற்றுச்சூழல் சுற்றுலா மையம் மூடப்பட்டது. அருவிக்கார அணையை ஒட்டி வசிப்போர் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல எர்ணாகுளம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்கிறது. கொல்லம், பதனம்திட்டா, ஆழப்புழா, கோட்டயம், இடுக்கி, திருச்சூர் மற்றும் மலப்புரம் மாவட்டங்களிலும் மிதமான மழை நீடிக்கிறது. பதனம்திட்டா, ஆழப்புழா, எர்ணாகுளம் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வருகிற 31ஆம் தேதி முதல் மாநிலத்தில் அதிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு கெத்தாக நகைகளை அணிந்து நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தவர் மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம். மதுரை மாவட்டம் வரிச்சியூர் பகுதியைச் சேர்ந்த வரிச்சியூர் செல்வம் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் வழக்கு ஒன்றிற்காக மதுரை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக நேற்று அவர் வந்தார். அப்போது தான் புதிதாக வாங்கிய சொகுசு காரில் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்தடைந்தார். மேலும் எப்போதும் தான் அணிந்திருக்கும் தங்க நகைகளை மாற்றிவிட்டு புதிதாக கைவிரல்களில் தங்கத்தில் சிறுத்தை மோதிரம், கழுத்தில் சிங்கம் போன்ற நகைகளை அணிந்திருந்தார். இதேபோல தங்க கொம்புடன் கூடிய காளையுடன் 3/4 கிலோ எடை கொண்ட சங்கிலியை மாலை போல அணிந்திருந்தார். கிலோ கணக்கில் தங்க நகைகளுடன் நீதிமன்றத்திற்கு வந்த வரிச்சியூர் செல்வத்தை பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வியப்புடன் பார்த்தனர்.
அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் தராததால் தாயை அவரது மகளே தூக்கி சென்ற காட்சிகளே இவை. ஈரோடு அருகே பெரியவலசு பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சொர்ணா. இவர் சாலையில் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனம் மோதியதில் காயமடைந்தார். தாயை மீட்ட அவரது மகள் வளர்மதி அவரை ஈரோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றார். அப்போது அங்கு ஸ்ட்ரெச்சர் தராததால் தனது தாயை வளர்மதியை தூக்கிச் சென்றார். இந்த காட்சிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து இதுகுறித்து மருத்துவமனை சூப்பரிண்டென்ட் மற்றும் RMOவுக்கு மெமோ வழங்கப்பட்டிருப்பதாக அரசு மருத்துவமனையின் இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முறையாக விசாரணை நடத்தப்படும் எனவும் விளக்கமளித்துள்ளார். உலக பட்டினி தினத்தையொட்டி தேனியில் ஆதரவற்றோருக்கு நடிகர் பாலா உணவளித்தார். தேனியில் பிரபல உணவகம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சின்னத்திரை நடிகர் பாலா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். முன்னாடி சம்பாதிக்கிறதுல ஹெல்ப் பண்ணேன், இப்போ ஹெல்ப் பண்ணுறதுனே சம்பாதிக்கணும்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ பேர் நம்மகிட்ட நம்மளே ஒரு ஆளாக அமைச்சு மனுலாம் கொடுக்குறாங்க. அதுக்குன்னே என்ன வேகமாக ஓடணும்னு தோணுது. அதை ஓடிட்டு இருக்கேன், அதை நோக்கி தான். ஐயோ அண்ணா அப்படிலாம் கிடையாதுண்ணே. இதனைத் தொடர்ந்து ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கும் வாகனத்தை திமுக தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வட மாநிலங்களில் இருந்து குழந்தைகளை கடத்தி தெலுங்கானா ஆந்திர பிரதேச மாநிலங்களில் விற்பனை செய்த 11 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெல்லி, புனே உள்ளிட்ட நகரங்களில் இருந்து குழந்தைகளை கடத்தி வந்து தெலுங்கானாவில் விற்பனை செய்வதாக ஹைதராபாத் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய ராட்சகொண்ட போலீசார் குழந்தைகளை கடத்தி வந்து விற்பனை செய்த தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்த 11 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து விற்பனை செய்யப்பட்ட 50 குழந்தைகளில் 13 குழந்தைகளை மீட்ட போலீசார் அவர்களை அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். குழந்தைகளை கடத்தி தென்னிந்தியாவில் சப்ளை செய்த கிரண், பிரீத்தி ஆகியோர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் கைகளை VK பாண்டியன் கட்டுப்படுத்தும் இந்த காணொளி ஆழ்ந்த மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நவீன் பட்நாயக்கின் கை அசைவுகளை கூட தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரியான VK பாண்டியன் கட்டுப்படுத்தினால் ஒடிசாவின் எதிர்காலம் குறித்து நினைத்து பார்த்தாலே நடுங்குகிறேன் என பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளித்த ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பிரச்சனைகள் அல்லாதவற்றை பிரச்சனைகளாக மாற்றும் பாஜகவினர் தன் கைகளை பற்றி விவாதிப்பதாகவும் இது நிச்சயம் பலனளிக்காது என்றும் பதிலடி கொடுத்தார். I believe the BJP, which is known to make non-issues into issues, are discussing my hands. This will certainly not work. ஒடிசாவில் ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்டமாக 42 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 6 மக்களவைத் தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது.